ஓ அடேயப்பா, ஏற்கனவே ஆப்கானிஸ்தான் கிட்ட தோத்து ஒரு மாதிரி சோகத்துல இருந்த பாகிஸ்தான் டீமை இந்த யுஏஇ மேட்ச் வேற ரொம்பவே கலவரப்படுத்திடுச்சு. ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வழியா இந்த மேட்சில் பாகிஸ்தான் ஜெயிச்சிருக்காங்க. நீங்க பாத்தீங்களா? பாகிஸ்தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணும்போது ஒரு கட்டத்துல 80 ரன்னுக்கு 5 விக்கெட்டை பறி கொடுத்துச்சு. ஐயையோ, 120, 125, 130 ரன்னுக்குள்ள அவுட் ஆயிடுவாங்க போலயே. அப்புறம் யுஏஇ ஈஸியா சேஸ் பண்ணிடுவாங்களேன்னு நம்ம நினைச்சோம். 120, 130 ரன்னா தான் இருந்துச்சுன்னா யுஏஇ அதை ஈஸியா அடிச்சும் இருப்பாங்க. ஆனா தோத்துக்கிட்டு இருந்த மேட்சை பாகிஸ்தான் எப்படி ஜெயிச்சாங்க? என்னப்பா அந்த அதிசயம்? வாங்க அதை பத்தி இந்த வீடியோல சொல்றேன். சரி, மேட்சை பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண பாகிஸ்தான் 20 ஓவர்ல 5 விக்கெட் இழப்புக்கு 171 ரன் எடுத்தாங்க. 80 ரன்னுக்கு 5 விக்கெட் போன நிலையிலிருந்து எப்படி 171 ரன் எடுத்தாங்க? அதுதான் கேள்வி. சைஃப் சாதா ஃபர்ஹான், சாம் அய்யூப், சல்மான், ஆஹா, முகமது ஹாரிஸ், ஹசன் நவாஸ் 5 பேருமே ஃபிலாப். ஆனா அப்போ ஏற்கனவே கிரவுண்ட்ல இருந்த ஃபக்கர் சமானோட முகமது நவாஸ் பேட்டிங் செய்ய வந்தாரு. பாகிஸ்தானோட மானத்தை காப்பாத்த போறது ரொம்ப கஷ்டம்னு தான் எல்லாரும் நினைச்சாங்க. 80 ரன்னுக்கு 5 விக்கெட் விழுந்தப்ப 120, 125 ரன் எடுத்தா போதும்னு நினைச்சிருக்கலாம். ஆனா ஃபக்கர் சமானும் முகமது நவாஸும் வேற லெவல்ல இருந்தாங்க. ஃபக்கர் சமான் 44 பால்ல 77 ரன் எடுத்து நாட் அவுட்டா இருந்தாரு. 10 பவுண்டரி 2 சிக்ஸ் அடிச்சாரு. முகமது நவாஸையும் பாராட்டணும். 27 பால்ல 37 ரன் எடுத்து 3 பவுண்டரி 2 சிக்ஸ் அடிச்சாரு. அவரோட ஸ்ட்ரைக் ரேட்டும் 137க்கு மேல இருந்துச்சு. இந்த 2 பேரும் சேர்ந்து கடைசியில 91 ரன் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. இந்த பார்ட்னர்ஷிப்னால தான் 80 ரன்னுக்கு 5 விக்கெட்ல இருந்து 171 ரன் எடுத்தாங்க. இந்த 91 ரன்னையும் வெறும் 8 ஓவர்ல அடிச்சாங்க. ஆமா, வெறும் 8.3 ஓவர்ல 91 ரன். அதாவது கடைசி 51 பால்ல தான் இந்த அதிசயம் நடந்துச்சு. யுஏஇ டீம் இப்போதான் கத்துக்கிட்டே இருக்காங்க, நல்லா தான் கத்துக்கிட்டே இருக்காங்க. தொடக்கம் நல்லா இருந்துச்சு. அலிஷான் ஷரஃபோவும் முகமது வசீமும் நல்லா ஆரம்பிச்சு டீமோட ஸ்கோரை 41 ரன்னுக்கு கொண்டு வந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் முகமது வசீம் அவுட் ஆகிட்டாரு. அப்புறம் சின்ன சின்ன பார்ட்னர்ஷிப், அப்புறம் ஏதன் டிசோசா அவுட், அப்புறம் ஒரு 12 ரன் பார்ட்னர்ஷிப், அப்புறம் ஆசிஃப் கான் அவுட். 84 ரன்னுக்கு 3வது விக்கெட், அதே 84 ரன்னுக்கு 4வது விக்கெட். அதுக்கப்புறம் யுஏஇ டீமால மேட்ச்ல திரும்பவே முடியல. இங்க நம்ம ஸ்பின்னர் அப்ரார் அஹமதை பாராட்டணும். அவர் தொடர்ந்து விக்கெட்டுகளை எடுத்தாரு. அதனால பாகிஸ்தான் டீம் மேட்ச்ல வலுப்பெற்றுச்சு. இந்த வெற்றியால ஒரு விஷயம் உறுதியாகிடுச்சு. பாகிஸ்தான் ட்ரை சீரீஸ் ஃபைனலுக்கு வந்துட்டாங்க. அவங்க கூட ஆப்கானிஸ்தானும் வந்துட்டாங்க. பாகிஸ்தான் 3 மேட்ச் ஜெயிச்சாச்சு, ஆப்கானிஸ்தான் 2 மேட்ச் ஜெயிச்சாச்சு. யுஏஇ 3 மேட்ச்சில் தோத்துட்டாங்க. இனிமேல் அவங்க ஒரு மேட்ச் ஜெயிச்சாலும் ஆப்கானிஸ்தானுக்கு ஈடா வர முடியாது. பாகிஸ்தானை ஈடு செய்யறதுங்கிறது கனவுலையும் நடக்காது. ஸோ பாகிஸ்தான் அடி வாங்கிடுவாங்கன்னு நினைச்சோம். கிட்டத்தட்ட அடி வாங்கியும் இருந்துச்சு. ஆனா 6வது விக்கெட்டுக்கு நல்ல பார்ட்னர்ஷிப் கிடைச்சது. அதனால பாகிஸ்தான் பலமா நின்று 171 ரன் எடுத்தாங்க. அந்த ரன்னை சேஸ் பண்றது யுஏஇக்கு சவாலான விஷயம் தான். அவங்க முயற்சி செஞ்சாங்க, ஆனா முடியல. கடைசியில மேட்சையும் தோத்துட்டாங்க. யுஏஇக்கு நிறைய கத்துக்கிறதுக்கு இருக்கு, ஆனா பாகிஸ்தானுக்கும் நிறைய இருக்கு. இப்போ யுஏஇ தான் எதிரில் இருந்தாங்க. போன மேட்ச்சில் ஆப்கானிஸ்தான் உங்க டீமை பந்தாடிட்டாங்க. இனிமேல் ஏசியா கோப்பையில் இந்தியன் டீம் வரும். அப்புறம் ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், இலங்கை இந்த 3ல் 2 டீம் வரும். அதனால பாகிஸ்தான் டீம் இங்க தப்பிச்சாங்க. பாகிஸ்தானோட இந்த ஆட்டத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க.